ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் வீடியோவில் எப்படி யூடியூபுக்கு ரீல்ஸ் ஸ்டார்ட்ஸ் ரெடி பண்ணி போஸ்ட்டாக அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு பண்ணலாம். இல்லை என்கிட்ட இமேஜஸ் இல்லை அப்படின்னா எப்படி ஹெச்டி இமேஜை நெட்லேருந்து ரெடி பண்ணலாங்கிறத பார்ப்போம். க்ரோமுக்கு போய்க்கோங்க. க்ரோமில் இமேஜ் கிரியேட்டர்னு டைப் பண்ணுங்கள். சர்ச்சில் இமேஜ் கிரியேட்டர்னு கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெப்சைட் வரும். அதில் பிங்கு அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக போகலாம். இல்லைன்னா அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி அந்த சர்ச் பாக்ஸில் இப்போ நான் டைப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம லார்டு சிவாவை பற்றி போடலாம். அதுக்காக இந்த மாதிரி நான் டைப் பண்ணுறேன். என்ன வேணுமோ டைப் பண்ணி கிரியேட்டுன்னு கொடுத்துட்டீங்க. சர்ப்ரைஸ் மீ அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிங்குங்கிற ஏஐ உங்களுக்கு தேவையான இமேஜை க்ரியேட் பண்ணி காட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணலாம். இல்லைன்னா திருப்பி மறுபடியும் அதே பட்டனை அமுக்குங்க. திருப்பி என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அடுத்த 4 இமேஜை காட்டும். அதுவும் பிடிக்கலைன்னா திருப்பி அதை சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணதில் டைப்பிங் வேர்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக 4 இமேஜ் காட்டும். பாருங்கள் 4 இமேஜ் நம்ம சிவனை அதோட கற்பனையில் க்ரியேட் பண்ணி காமிக்கிது. நல்லா இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இமேஜ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்னு வரும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த 4 இமேஜுமே நல்லா இருக்கிறதுனால டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா 4 இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டேன். திருப்பி இன்னொரு 4 இமேஜ் எனக்கு வேணும். திருப்பி கிரியேட்டுன்னு சொல்லி கொடுக்கும்போது இந்த பிங்குங்கிற என்ன பண்ணுது, அதே இமேஜை வேறு டைப்பாக க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு இப்போ காட்டுது பாருங்கள். இதுவும் நல்லா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இதையும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 8 இமேஜ் ஆயிடுச்சு. 8 இமேஜை ஹெச்டி டெஃபனிஷனில் நாம் பிங்குங்கிற ஏஐ மூலிமா க்ரியேட் பண்ணியிருக்கோம். இமேஜ் இல்லாதவங்க இந்த மாதிரி மெத்தடு போங்க. இல்லை நீங்கள் ஃபோட்டோஸ் ஆல்ரெடி இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா தேவையில்லை. இமேஜ் இல்லாதவங்க மட்டும் இந்த மாதிரி மெத்தடில் க்ரியேட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இமேஜஸை வச்சு ரீல் ரெடி பண்ண போகிறோம். ஃபேஸ்புக் போய்க்குங்க. ஃபேஸ்புக்கில் போனீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரீல்னு வரும். அந்த ரீல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜஸை கேலரியிலேருந்து காட்டும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எத்தனை இமேஜ் வேணுமோ. இல்லை ஆல்ரெடி பல இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபேமிலி ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃபோட்டோ இல்லை இயற்கை ஃபோட்டோ எதுவே இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மியூசிக் செட் பண்ணலாம். பேக்ரவுண்டு மியூசிக். அதை அது காட்டுது. இந்த மாதிரி என்ன மியூசிக் வேணுமோ அதையும் சூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா எடிட் ரீல்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் ஆடியோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ மியூசிக் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் போனீங்கன்னா நிறைய மியூசிக் காட்டும், நிறைய சாங்ஸ் காட்டும். அதிலேருந்து சர்ச் ஆப்ஷன் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டைப் பண்ணிங்கன்னா வேறு மியூசிக்கை ஃபேஸ்புக் உங்களுக்கு காட்டும்.
அதில் ஒவ்வொன்றா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எது வேணுமோ. இப்போ நான் எனக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணுறேன். நான் ஒரு சாங்கை வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை கொடுங்க. நெக்ஸ்ட் பட்டன் நமக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி வரும். ஸோ அங்கே போய்ட்டு உங்களுக்கு தேவையான டைட்டிலை கொடுத்துக்கலாம், இல்லை ஹேஷ்டேக்காக கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஷேர் நவுங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக் நீங்கள் கொடுத்த அந்த இமேஜஸ்லாம் வச்சு ஒரு ரீல்ஸ் வந்து ரெடி பண்ணோம். ஃபேஸ்புக்கை பொறுத்தவரை 90 செகண்டுக்கு ரீல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி இமேஜ் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பிங்குக்குள்ளே போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை புதுசாக நீங்கள் இமேஜ் உங்களுக்கு கற்பனைக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா பிங்கு வெப்சைட்டுக்குள்ளே போய் வேணுங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதன் மூலிமா ஃபேஸ்புக்குள்ளே வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி வரும். ஸோ பாருங்கள், நம்ம வீடியோ வந்துருச்சு. வீடியோவில் இருக்கக்கூடிய 3 புள்ளியை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டவுன்லோடு ரீலுங்கிறத கொடுத்துருங்க. டவுன்லோடு ரீல் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த வீடியோ வந்து உங்கள் டிவைஸில் சேவ் ஆகிடும். நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ண இமேஜஸ்லேருந்து வீடியோவை ஃபேஸ்புக் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதை இப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நேராக யூடியூப்புக்குள்ளே போகலாம். யூடியூப்பில் போயிட்டு கீழே வந்து அந்த ப்ளஸ் பட்டன் இருக்கு இல்லைங்களா, ப்ளஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே வந்து செட்டிங்கில் வீடியோவை சூஸ் பண்ணிங்க. ஸோ வீடியோ சூஸ் பண்ணால் கேலரி இருக்கிற வீடியோ படம் காட்டும். அதில் எந்த வீடியோவை நம்ம ரீலை வந்து அப்லோட் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதில் எத்தனை செகண்ட் வேணுமோ ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டனை கொடுங்க. கொடுத்தது இந்த மாதிரி வரும். அதில் போயிட்டு ஆடு மியூசிக், ஆடு சவுண்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடு சவுண்டு கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். சர்ச்சில் போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற மியூசிக் நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா யூடியூப் நிறைய ஆடியோ ஃபைல்ஸ் காட்டும். அதில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்குத. உங்களுக்கு வேணுங்கிற அந்த ஆடியோ ஃபைலை சூஸ் பண்ணி உங்கள் வீடியோவோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ரீலோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 1 நிமிஷம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மியூசிக் வந்து ஆட் ஆகிடும். மியூசிக் ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு பட்டனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பட்டன் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் வரும். இங்கே உங்கள் ரீலுக்கு வீடியோவுக்கு டைட்டில் கொடுக்கலாம். வீடியோவுடைய கவர் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா அந்த பென்சில் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி உங்கள் வேணுங்கிற இமேஜை வச்சு சேவ் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு டைட்டிலை டைப் பண்ணிக்கோங்க. டைட்டில் என்ன வேணுமோ கொடுத்துட்டு ஹேஷ்டேக், சர்ச்சிங் ஹேஷ்டேக் வந்து கரெக்டாக கொடுங்க. அது அந்த வீடியோ ரீல் வந்து எது சம்மந்தப்பட்டதோ அதுக்கான டைட்டில் கொடுங்க. நம்ம இப்போ கடவுளை பற்றி வச்சதுனால
ஷிவ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த சர்ச்சிங் மூலமாக தான் உங்களோட ரீலை வந்து சப்ஸ்கிரைபர் வந்து பார்ப்பாங்க. ஸோ கரெக்டான நேமை கொடுங்க, ட்ரெண்டிங்கான நேமை கொடுங்க. இப்போ நான் 3 ஹேஷ்டேக் டைப் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபீடு. ஸோ இந்த மாதிரி இதையும் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிக்கை கிளிக் பண்ணுங்கள். பப்ளிக், அன்லிமிட்டட், ப்ரைவேட்னு 3 இருக்கும். நார்மலாக பப்ளிக்கையே நீங்கள் வச்சுக்கோங்க எப்பயுமே. அடுத்தது ஷெட்யூல் இருக்கும். ஷெட்யூலில் கொடுத்தீங்கன்னா எப்போ வந்து போஸ்ட்டு பண்ணணும் அப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைமிங் செட் பண்ணலாம். நமக்கு வந்து இப்போயே பண்ணுறதுனால பப்ளிக்கில் போய்ட்டு செட் டு விசிபிலிட்டி போய் பப்ளிஷ் நவுன்னு கொடுத்துட்டு பப்ளிக்கை செட் பண்ணி ஸ்க்ரீனுக்கு வந்துடுறோம். அப்லோட் ஷாட் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுடைய ரீல் வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள், நம்ம கொடுத்த இந்த ரீல் வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆகிட்டுருக்கு. பப்ளிஷ் அப்படிங்கிறது பப்ளிஷ் நவுவில் போய்ட்டு பப்ளிக்குன்னு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்க. அன்லிஸ்டட்னு கொடுத்தீங்க அப்படின்னா யாருக்கு மட்டும் கொடுக்கணுமோ யாருக்குமே கொடுக்காம நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரைவேட்டுன்னு கொடுத்தாலும் செட் பண்ணிக்கலாம். அன்லிஸ்டட்னு கொடுத்தீங்க அப்படின்னா தனியாக வந்து யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணி பர்டிகுலராக இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியும். நம்ம பொதுவாக என்ன பண்ணலான்னா பப்ளிக்கு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பப்ளிஷ் நம்ம கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போவே உங்கள் ரீல்ஸ் வெளியே வந்து ரிலீஸ் ஆகிடும். இல்லை ஷெட்யூல் கொடுக்கணும், இன்றைக்கி நைட்டு கொடுக்கணும், இல்லை நாளைக்கு காலையில் ரிலீஸ் ஆனால் போதும், இல்லை 2 ஹவர்ஸ் கழிச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூலில் போய் டைமிங் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இப்போவே ரீல்ஸ் வந்து பப்ளிஷ் ஆனதுனால பப்ளிஷ் நவ் கொடுத்து எல்லாருமே பார்க்குற மாதிரி பப்ளிக்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் தான் நிறைய வியூஸ் போகும். கொடுத்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வீடியோ வந்து ரீலு அப்லோட் ஆகிடுச்சு. கிளிக் பண்ண அந்த மாதிரி வருது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி இமேஜை வச்சு ஃபேஸ்புக் மூலிமா ரீலை க்ரியேட் பண்ணி யூடியூப்லேயே வந்து சாங்கை ஆட் பண்ணி ஒரு ரீலை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.